ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் லீலா, வயது 29 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரனை எதிர்பார்க்குறாங்க. வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சளவு இதே ஜாதியில் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையிலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சென்னையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கிறதாவும் அந்த தோஷம் உள்ள மணமகன் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களதில் தாரம் 2ன்னு இருக்கிறதுனால இரண்டாவதாக இருந்தாலும் ஓகே, ஆனால் திருமணமாகி குழந்தை இல்லாதவராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மனைவியும் இறந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 30 சவரன் நகை போகிறதாகவும், அது இல்லாமல் கையிருப்பாக ஒரு 5 லட்ச ரூபாய் தரதாகவும் ஒரு வண்டி வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணை எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டால் மட்டும் போதும்னு தாங்க கேட்டிருக்காங்க. மணமகனுக்கு வசதி இல்லைனாலும் ஓகேங்க, வீடு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருந்தால் கூட போதும், ஓரளவு பெரிய குடும்பமாக இருந்தாலும் பெட்டராக இருக்கும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் தன்னை போலவே ஐடி ஃபீல்டில் இருந்தால் ஓகேவாக இருக்கும், இல்லை வேறையாக இருந்தாலும் ஓகே தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா தேவிகா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மளிகை கடையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. என்னோடய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தேனியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆகி தவறிட்டதுனால இவங்க ஒரு பெண் குழந்தையோட தனிமையில் தான் வசிச்சிட்ருக்காங்க. அப்பா அம்மா வீட்டுக்கெலாம் போகலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சம் நிலம் ஒரு 1/2 ஏக்கர் இருக்குங்க. சொந்த வீடு ஒன்று இருக்குங்க, அவ்வளோதான். வேறு எந்த பெருசாகவும் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட குழந்தைய ஏற்றுக்கிட்டு தனக்கு நல்ல ஒரு துணையாக இருக்கிறவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமாக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களே சொந்தமாக மளிகை கடை வைக்கிறதும் ஒரு பிளானில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் நல்ல ஃபேமிலியில் இருக்கிறவராக இருக்கணும், ஓரளவு ஃபேமிலி பெருசாக இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகள் இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதுங்க. ஸோ அதனால் தன்னுடைய குழந்தைக்கு நல்ல ஒரு அப்பாவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. மேலும் மணமகளுக்கு சொந்த ஓரளவு நிலம், வீடு, நிலம்லாம் இருக்கிறதுனால வரக்கூடியவருக்கும் இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.